Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் துணி மேலே ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் உருளைக்கிழங்கை தனித்தனியாக போட்டுட்டு இன்னொரு காட்டன் துணியால் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் லைட்டாக தொடச்சிக்கோங்க. இதனால் இந்த உருளைக்கிழங்கு மேலே கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் இந்த துணி வந்து இழுத்துக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா பபிள்ஸ் வந்து எழும்பி வரணும். அப்படி வந்தால் தான் இது வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இல்லாட்டி நடுவில் வந்து வேகாமல் இருக்கும். இப்போ நம்மளோட சிப்ஸ் வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. பபிள்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்ச எல்லா பொட்டேட்டோஸையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். அடுத்து இதோட பெருங்காயத்தூளும் மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு சாட் பவுடர் போட்டால் பிடிக்கும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.